இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய உணவுகள் வந்து முழுமையாக இருக்கணும், ஹோல்சம் ஃபுட்டாக இருக்கணும். அது ஹோல்சம் ஃபுட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் வந்துருச்சு. காலையில் பார்த்திங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளாக்ஸு, மத்தியானம் போகிற வழியில் எங்கேயாவது ஒரு கடையில் போய் ஒரு சாண்ட்விச்சு, ஒயிட் ப்ரெட்டில் பண்ண சாண்ட்விச்சு, சாயந்தரம் ஒரு ஃபிங்கர் சிப்ஸு, நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பரோட்டா, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறோம். சொல்லப்போனால் என்ன பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் எடுத்துக்கிறோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு முழுமையான உணவில் நமக்கு தேவையான எரிசக்தி, புரதச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், நார்ச்சத்துகள் வந்து முழுமையாக கிடைக்கும். ஆனால் ப்ராசஸ்டு ஃபுட்டில் பார்த்திங்கன்னா எரிசக்தி மட்டும்தான் இருக்கும், பட்டு முக்கியமான மற்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கவே இருக்காதுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரிஷனல் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உணவில் வந்து எல்லாமே சரிசமமாக இருக்கணும். அதை விட்டுட்டு வெறும் எரிசக்தி மிகுந்த இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டை எடுத்துக்கிறது எந்த நன்மையும் இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், இத்தனை ப்ராசஸ்ட் ஃபுட் இருக்குது, அதனால் என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ்டு ஃபுட்டுங்கிறது நம்ம நன்மைக்காக இல்லைங்க. ஒரு முழுமையான உணவை நீங்கள் ரொம்ப நேரம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியாது. செல்ஃப் லைஃப் ரொம்ப குறைவு. பட் ப்ராசஸ்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா செல்ஃப் லைஃப் அதிகம். ஸோ அதை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு விற்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வியாபாரம் ரீதியான ஒரு விஷயங்க. ஸோ நம்ம ஆரோக்கியத்துக்கு இந்த வியாபாரம் ரீதியான தந்திரத்தில் மாட்டிக்க கூடாதுங்கிறதாங்க உண்மை.